கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே அமைந்துள்ளது திம்மலை என்கிற கிராமம். குறவர் சமூகத்தினர் ஏராளமானோர் வசித்து வரும் இந்த கிராமத்தில் வேப்பூர் காவல் நிலைய போலீசார் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பகீர் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. திம்மலையில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு கூடை பின்னுவது, பன்றி வளர்ப்பது ஆகியவையே தொழிலாக உள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழ் காலம் கழித்தாலும் தங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பதற்கு போராடி வருகின்றனர். இந்நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த வேலாயுதம் சரிதா தம்பதியர் வேப்பூர் போலீசார் மீது அடுக்கடுக்கான புகார்களை வைத்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வேலாயுதத்தின் மனைவி சரிதா மீது திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். அப்போது முதலே வேலாயுதம் குடும்பத்தை போலீசார் டார்கெட் செய்து சித்திரவதையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அடிக்கடி வேலாயுதத்தின் வீட்டுக்கே செல்லும் காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என கூறி வேலாயுதத்தை அடித்து உதைத்து இழுத்துச் சென்றுள்ளனர். பகலில் மட்டுமல்லாமல் நள்ளிரவு நேரங்களில் கூட காவல்துறையினர் என கூறிக்கொண்டு மர்ம நபர்கள் கதவு, ஜன்னல்கள் போன்றவற்றை அடித்து உடைத்துள்ளனர். வீடு தேடி வந்தவர்களை யார் என வேலாயுதம் கேட்டால், போலீஸ் எங்களையே கேட்கிறாயா என ஆத்திரத்தில் சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். மேலும் ஊர் திருவிழாக்களின் போது திருடர்கள் ஜாக்கிரதை என பேனர் வைக்கப்பட்டு அதில் வேலாயுதம், சரிதா ஆகியோரின் புகைப்படங்கள் வைத்து அவமானப்படுத்துவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். நீங்களாம் எங்கள் திருட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க சார். வீடெலாம் உடச்சிட்டு கேட்டு பூட்டியிருந்தா கூட மாடிவியாக செவ்வறு ஏறி மாடிவியாக உள்ளே அன்றைக்கி பிடிச்சிட்டு போனாங்க சார். திங்கக்கிழமை அன்றைக்கி பிடிச்சிட்டு போய் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. திரும்பி நாங்கள் கேட்டதுக்கு போலீஸ் தான்ன்றாங்க. என்ன ஊருன்னு சொன்னால் ஊர் பேரும் சொல்கிறதில்ல. அவங்க ஊர் பேர் சொல்லாமலே கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. போனால் அப்புறம் கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க. இப்போ என் ஃபோட்டோவெல்லாம் பேனரில் போட்டு சித்தலூர் கோயில் பேனரில் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் என் பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்நிலையில் வேலாயுதம் சரிதா தம்பதியின் 17 வயது மகளான வனிதா என்பவர் காவல்துறையின் அராஜகங்களிலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ நாங்கள் தூங்குற போகிற நேரத்தில் கதவெல்லாம் உடச்சி உள்ள ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. இதனால ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் அப்பா ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. எங்கேயா ராபரி நடந்தால் கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. வீட்டு பின்னாடி கதவெல்லாம் ரொம்ப உடச்சி ரொம்ப இது பண்ணுறாங்க. என் அப்பா கேஸ்லாம் ஒத்துக்கலைன்னா அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களை நாங்கள் போய் ஜெயிலில் போட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு இவங்க கேஸை ரொம்ப ஒத்துக்க வைக்கிறாங்க. பொய் கேஸாக தான் ரொம்ப போடுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்த இடத்தில் பிரச்சனை நடந்தாலும் போலீசாரின் கவனம் திம்மலை பகுதியை நோக்கியே இருப்பதாக கூறினார். முதலில் திம்மலைக்கு செல்லும் போலீசார் பழங்குடியின மக்களை சந்தித்து குறிப்பிட்ட வழக்குகளில் ஒப்புக்கொள்ள வலியுறுத்தி 15 நாட்களில் ரிமாண்டில் வெளியே எடுத்து விடுவதாகவும் சம்மதிக்க வைக்கின்றனர். இதற்கு மறுப்பு தெரிவித்தால் அடித்து உதைத்தும் பெண்களை மானபங்கம் செய்து விடுவதாக மிரட்டியும் என இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். உங்கள் வீட்டுக்கார மேலே பழைய கேஸ் இருக்குது, அதனால தான் நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம், விசாரணை பண்ணிவிட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அடித்து உதச்சி ரொம்ப சித்திரவதை பண்ணி போய் கேஸ் போட்டு விட்டுறாங்க. இவ்வாறான செயல்களினால் தன்னால் படிப்பின் மீது கவனம் செலுத்த முடியவில்லை என்று வனிதா கூறினார். நான் 12th படிக்கிறேன். எங்களுக்கு இந்த இன்சிடென்ட்டால் படிக்க முடியல. ஸ்கூல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இவங்க திருட்டு குடும்பம், இந்த ஜாதி வச்சு திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாத்தையும் பேச விடாமல் பண்ணுறாங்க. ஸ்கூலில் போயிட்டு படிக்க விடாமல் பண்ணுறாங்க. திம்மலை பழங்குடியின மக்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மனித உரிமை அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் ஆதரவளிப்பதோடு இது குறித்து மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலும் புகார் மனுவை அளித்துள்ளார். இவங்களை பார்த்தீங்கன்னா போலீஸு அராஜக போக்கில் என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஏதாவது திருட்டு வழக்கோ இல்லை வேறு ஏதாவது ரெஃபரி வழக்கோ இருந்துச்சுன்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்த, குறிப்பாக இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்களை தான் கூட்டு போய் நீ இந்த கேஸை ஒப்புத்துக்க, உனக்கு 15 நாள் தான் ரிமாண்டு, நானே உனக்கு பெயில் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை கூட்டு போய் செய்யாத தப்பை ஒத்துக்கிற வைக்கிறாங்க. விருத்தாச்சலம் பகுதியில் ராஜா கண்ணு என்பவருக்கு காவல்துறையினரால் நடந்த சித்திரவதையே ஜெய்பீம் திரைப்படமாக வெளியானது. தன் கணவருக்கு ஏற்பட்ட அநீதிக்கு ராஜா கண்ணுவின் மனைவி செங்கேனி பல போராட்டங்களை நடத்தியிருந்தார். ஆனால் அதே பாணியில் தற்போது திம்மலையை சேர்ந்த பட்டியல் இனத்தவர்கள்
காவல்துறையினரால் சித்திரவதைகளை அனுபவித்து வருவதாக குற்றச்சாட்டு விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறை விரைவில் விளக்கம் அளிக்குமா? பொய் வழக்கு போடும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? மாலை முரசு செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் பொன்னுசாமி.